இங்க ஒரு லேடிய காட்டுறாங்க. கடல்ல ஸ்விம் பண்ணிட்டு ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்கள கீழ இழுக்கிற மாரி இருக்கும். இவங்களுமே அவங்கள சுத்தி ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போட்டுக்கு போலாம்னு நினைக்காங்க. ஆனா கடல் தண்ணி எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறதுனால இவங்களால கொஞ்சம் கூட நகர முடியாது. ஹெல்ப் பண்ண சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. ஆனா போட்ல இருக்கவங்க பொண்ணு ஹெட்செட் மாட்டி இருக்கிறதுனால இவங்க கூப்பிடுறது எதுவுமே அவளுக்கு கேட்காது. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஏதோ சத்தம் கேக்கு. என்னன்னு வந்து பார்த்தா தன்னோட ஒய்ஃப் மாட்டி இருக்கிறத கவனிக்காரு. நல்ல வேலையா அவர் கரெக்டான டைம்ல கடல்ல குதிச்சு ஒய்ஃபை போட்டு கூட்டு வந்துறாரு. இதுக்கப்புறம் அவங்க போட் அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா நிறைய திமிங்கலம் எல்லாம் இவங்களோட போட்டை சுத்தியே வந்துட்டு இருக்கும். இவங்க எல்லாருக்குமே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பதான் வானத்தை பார்க்காங்க. மேல இருந்து ஒரு விண்கல் வந்து கடல்ல விழுது. உடனே டாமுமே போட்டை அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணிடலாம் நினைக்காரு. இவங்களோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, போட்டோட இன்ஜினுமே ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு. அதே சமயத்துல மேல இருந்து ஒரு விண்கல்லுமே இவங்களோட போட்டை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கும். நம்ம டாம் ரொம்பவே பயந்து போய் அவரோட ஃபேமிலியை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா நல்ல வேலையா அந்த கல்லு வந்து உங்க போட்டு பக்கத்துல விழுந்துரும். அதோட ஃபோர்ஸ்ல போட் பயங்கரமா ஷேக் ஆகி எல்லாருமே மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே காலையில எழுந்திரிச்சு பார்த்தா தான் பயங்கரமா ஷாக்கா இருக்கு. ஏன்னா அங்க இருந்த கடல் தண்ணியே காணாம போயிருக்கும்.